தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 1 சாமுவேல் 7:3-4 அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்துடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றார். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார். விளக்க வேண்டியதை விளக்கினார்கள், மனம் திரும்பினார்கள். அதன் பலன்தான் யுத்தக்களம், அழுகை, கண்ணீர், நிந்தை, அவமானம் இப்பொழுது ஆசீர்வாதமாய் மாறுகிறது, வெற்றியாய் மாறுகிறது. என்றால் ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு தலைகீழ் மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும்னா சும்மா வந்துடாதுங்க. ஆசீர்வாதத்துக்கு என்ன காரணம்? நிபந்தனை என்ன? நிபந்தனை இல்லாத ஆசீர்வாதம் வராது, ஆசீர்வாதம் இல்லைங்க. என்ன கண்டிஷனிங்க? ஆசீர்வாதத்தை எப்படி திருப்புவார்? அந்த ஜனம் விட வேண்டியதை விட்டு தூக்கி வீசி விட்டு மனம் திரும்பி தேவனை அண்டிக் கொண்டார்கள். அப்போதாங்க அது நடக்குது. அதுதான் நம்ம வாசி கேட்டோம். சாமுவேல் தீர்க்கதரிசி கிட்டத்தட்ட 20 வருஷம் அவர் பட்ட பிரயாசத்தின் பலன், அவர் ஜெபித்த ஜெபத்தின் பலன், இப்பொழுது இஸ்ரவேல் ஜனம் தங்கள் முற்பிதாக்களின் தேவனாகிய ஆண்டவரிடத்துக்கு அவர்கள் திரும்பினார்கள். அப்படி திரும்ப வைப்பதற்கு 20 வருஷம் சாமுவேலுடைய பிரயாசங்கள் தேவையா இருந்தது. சாமுவேலின் பிரயாசம் அதிகம். ஒரு ஜெபிக்கிற தேவ மனுஷனால் தேசம் எப்படி ஆசிர்வதிக்கப்படுவது என்பது காரணம் கவனிக்கணும். ஒரு ஜெபிக்கிற பிள்ளைகள் மூலம்தான் குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும். ஜெபிக்கிறதால் தான் தேசம், சபை, பட்டணம் ஆசிர்வதிக்கப்படும். வேற எந்த விதத்திலும் வராது. 20 வருஷம் சாமுவேலின் ஜெபம் பிரயாசம் பின்வாங்கி போன இஸ்ரவேல் ஜனத்தை மறுபடியும் தேவனிடத்துக்கு திருப்பியது. அதை நினைவு கூறுகிற ஒரு இடம் இந்த எபெனேசர். நமக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால் வேற எங்கேயும் இல்லைங்க, சுவிட்ச் எங்கேயும் கிடையாது. ஜபத்துல தான் இருக்குது, மனம் திரும்புதல் தான் இருக்குது. இன்னைக்கு அதை கேட்டு சுத்திகரித்து கொண்டு நீங்கள் ஆயத்தமாயிருந்தால் எபெனேசர் கல் நமக்கு நினைப்பூட்டுகிற காரியம் உங்கள் தோல்வி ஜெயமாய் மாறும் என்பது 100% நிறைவேறும். இம்மட்டு உதவி செய்தவர் இனியும் உதவி செய்வார் என்கிற ஊக்கத்தை பெற்று ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பா, கடைசி வரை வழி நடத்துவா. பயப்படாதருங்க. எபெனேசர் ஆகிய தெய்வம் கடைசி வரை உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.